கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒரே ஒரு பாயிண்ட் தானே கபில் சிபல் சொன்னார். கடந்த முறை பண்ணும்போது 3 வருஷம் பண்ணது 30 நாள்ல பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ஸ் தான் அவர் எடுக்கிறாரு. இது ஒண்ணுதான் வேலைன்னு அவருக்கே தெரிஞ்சு. ஆமா, அதுதானே நான் சொல்றேன். இன்னைக்கு கபில் சிபல் சொல்றதா என்னோட கோர்ஸ், அதை வச்சு தான் நம்ம எல்லாம் பேசணும். அதுதான் வேலிட் கிரவுண்டு சார். கரெக்டா சொன்னீங்க. மற்றது எதுவுமே வேலிட் கிரவுண்டு கிடையாது. பீகாருக்கு வந்து ஜூன்ல ஆரம்பிச்சான், நவம்பர்ல எலெக்ஷன் வச்சிருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் எலெக்ஷனை வச்சுட்டு நவம்பர்ல ஆரம்பிச்சு. அந்த திருட்டு வேலை பாருங்க, எலெக்ஷன் கமிஷனோட கெடுபுத்தியை பாருங்க. பேர் இல்லைன்னா அந்த 1 மாத காலத்துக்குள்ள எத்தனை பேர் போய் சேர்ப்பாங்க, அதை போயான்ட்டு போயிடுவோம். ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டர் ஐடி எடுத்துன்னு, ஆதார் எடுத்துக்கின்னு, எல்லா ஐடி கார்டையும் 34 ஐடி கார்டையும் எடுத்துன்னு தெருவா சுற்றுவோம் ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா 300-400 ஐடி கார்டு இருந்தாலும் ஓட்டு போட முடியாது. ஐடி இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்ததுன்னா ஐடி இல்லாமல் கூட போட வைப்பான் அந்த சமயத்தில். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் எத்தனை ஐடி இருந்தாலும் நீ ஓட்டு பண்ண முடியாது. பிஎல்ஓஸுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. அவங்க சேர்க்கல, ஸ்பாட் அவுட் பண்ணுறாங்க. பிஎல்ஓவில் பண்ண முடியாதுங்க, டைம் இல்லைங்க. 500 வீடு ஒரு நாளைக்கு கவர் பண்ணுன்றாங்க. அதுதான் புத்தி இருக்காங்க. ஒரு நாளைக்கு 30 வீடுக்கு மேலே கவர் பண்ண முடியாதுங்க. இல்லை, நீங்கள் சொன்னது போல முன்னாடி பண்ணாங்க. அப்போ நம்ம போதிய வசதிகள் இல்லை. இப்போ வசதிகள் இருக்குது, சீக்கிரம் முடியும். எங்கே வசதி இருக்குது? என்ன வசதி உனக்கு நான் கேட்குறேன். ஒரு வீட்டுக்கு 3 தடவை ஒரு பிஎல்ஓ வந்துட்டு போகணும் தான். எங்கள் வீட்டுக்குலாம் அது வரைக்கும் 1 தடவை தான் வந்திருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட இப்போ பாருங்கள், நேற்று வந்த செய்தி, இது வரைக்கும் சென்னை மாநகரத்தில் 25% ஓட்டர்ஸ் எடுத்துட்டான். ஏன்னா அவன் செத்துட்டான், இல்லை அந்த அட்ரஸில் இல்லை. இப்போ ஜனவரி 9ஆம் தேதி டிசம்பர் 9 லிஸ்ட்டு போடுவான். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அடிப்பட்ட 25 பேர் அவன் நீக்கினா பாருங்கள். அதில் உயிரோட வாக்காளர்கள் இருக்காங்கன்னும் போது டைம் ஃப்ரேம் தான் இங்கே பிரச்சனை. எஸ்ஐஆர் பிரச்சனை கிடையாது. இவங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கல. இந்த குறுகிய காலத்தில் ஏன் பண்ணுறேன்? பீகாரில் 65 லட்சம் ஓட்டர்ஸ் எடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடுமையாக போராடின பிறகு 21 லட்சம் ஓட்டர்ஸை சேர்த்தாங்க. அந்த சேர்த்த 21 லட்சம் பேர் இந்த 65ல இருந்தா அல்லது வெளியில் இருந்தால் தெரியாது. அந்த ஃபைனலாக போகும்போது 45 லட்சம் ஓட்டர்ஸ் காலி. அப்போ ஏங்க இன்னொன்று சொல்கிற கேட்டுக்கோங்க, இந்த எஸ்ஐஆர் ஆதரித்து தமிழ்நாட்டில் அதிமுகவும் பிஜேபியும் பேசுறதுன்றது ரொம்ப 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 முட்டாள்தனமானது. பர்சனலாக பிஜேபியில் இருக்க விஷயம் தெரிஞ்ச கேடர்ஸ் கிட்ட ஏடிஎம்களை பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, புலம்புறாங்க, எங்கள் தலைவர்கள் தப்பு பண்ணுறாங்க, கிரவுண்டில் நிலைமை வேறு, எங்கள் ஓட்டும் சேர்ந்து போகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக திமுக கூட்டணி எல்லாமே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பணிகள் அது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுக இந்த அளவுக்கு மும்முரம் காட்டுறதுக்கு எதிர்பார்த்த ஆர்ப்பாட்டங்கள் ஏன் இந்த அளவுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புதில்லை சார். என்ன காரணம் சார் திமுக? இல்லை, எஸ்ஐஆர் வந்துங்க இன் பிரின்சிபல் எஸ்ஐஆரை யாரும் எதிர்க்க முடியாது. அது வந்து முதல் தடவை ஒன்றும் நடக்கல. சுதந்திரத்துக்கு பிறகு 8வது தடவையோ 9வது தடவையோ நடக்குது. ஆனால் அது ப்ராசஸ்ஸுங்க குறைஞ்சது 1 வருஷமாக நடக்கும். 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நடக்கும் அது எஸ்ஐஆர். இது 1 மாதத்தில் நடத்தி முடிக்கணும். மினிமம் நீ 6 மந்த்ஸாவது கொடுக்கணும். ஸோ இந்த போராட்டம், இந்த பயம் நியாயமானதுங்க. ஏன்னா கொத்தாக தூக்குறாங்க உங்களுக்கு வந்து. அதை மறுபடியும் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மே ஒழுங்காக பல இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இன்னமும் பல இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இப்போ நீங்கள் அதை வந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து 9ஆம் தேதி முதல் வரைவு பட்டியல் வந்துடும். அதில் உங்கள் பேர் இல்லைன்னா அதுக்கப்புறம் 1 மந்த் டைம் கொடுக்குறா, நீங்கள் உங்கள் நேமை சேர்க்கலாம். இது ஃபைன், ஒத்துக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் போய் நின்று அந்த 1 மந்த்துக்குள்ளே சேர்ப்பான்? நீங்கள் அந்த டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 9 வரைக்கும் என்னமோ சேர்க்கணும். February 7 ஃபைனல் லிஸ்ட்டு ஒட்டிடுவோம். பேர் இல்லைன்னா அந்த 1 மாத காலத்துக்குள்ளே எத்தனை பேர் போய் சேர்ப்பாங்க, அதை போயான்ட்டு போயிடுவோம். ஆனால் எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டர் ஐடி எடுத்துன்னு, ஆதார் எடுத்துக்கின்னு, எல்லா ஐடி கார்டையும் 34 ஐடி கார்டையும் எடுத்துன்னு தெருவா சுற்றுவோம் ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா 300-400 ஐடி கார்டு இருந்தாலும் ஓட்டு போட முடியாது இல்லையா? ஜனாதிபதியே நினச்சாலும் உன் பேர் ஓட்டர் ஐடி இல்லைன்னா நீ போட முடியாது. ஐடி இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருந்ததுன்னா ஐடி இல்லாமல் கூட போட வைப்பான் சில சமயத்தில். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் எத்தனை ஐடி இருந்தாலும் நீ ஓட்டு போட முடியாது. இப்போ இந்த ப்ராசஸ் வந்துங்க 2002-3 2001லேருந்து 3 வரைக்கும் நடந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் நடந்ததுங்க அந்த ப்ராசஸ். அப்போ 23 வருஷத்துக்கு முன்னால் இவன் இந்த ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐஆர் இன் பிரின்சிபல் நாங்கள் எதிர்க்கல. ஆனால் இந்த 1 மாத காலத்தில் பண்ணுறதும் அதில் வந்து குழப்படியான விதத்தில் ஃபார்மை வச்சுருக்கிறதும் தான் தப்புன்றாங்க. ஐ திங்க் அது நியாயமானது தான். எனக்கு வந்து எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் நியாயமானவை. நிறையா போகஸ் ஓட்ஸ் இருக்குது, அதை எடுக்கணும்.
நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த ப்ராசஸை வந்துங்க குறைஞ்சது இந்த ஆண்டு ஜூன் மாதமாவது ஆரம்பிச்சிருக்கணும். பீகாருக்கு வந்து ஜூனில் ஆரம்பித்தான், நவம்பரில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரலில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நவம்பரில் ஆரம்பிக்கும். அந்த திருட்டு வேலை பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனோட கெடுபுத்தியை பாருங்கள் நீங்கள். கடந்த காலங்களில் சுதந்திரத்தை நாடு விடுதலை அடைஞ்சு இந்த 70 வருஷத்தில் 75 வருஷத்தில் 8 தடவை என்னமோ ரிவிஷன் 10 வருஷத்துக்கு ஒருத்தர் ரிவிஷன் பண்ணுவான். அது பண்ணி ஆகணும். எக்கச்சக்கமாக கள்ள ஓட்டு இருக்குது, சத்தம் ஓட்டெல்லாம் வச்சுருக்கான். 2 பேரும் வைக்கிறானுங்க, திமுகவும் வச்சுருக்கான், அண்ணா திமுக வச்சுருக்கான். ஏன்னா பெரிய கட்சின்னு வட இந்தியாவில் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் பவர்ஃபுல்லான பார்ட்டியும் அவங்க வச்சுருக்காங்க. எல்லா பெரிய கட்சிகளையும் இந்த அட்டுவழியத்தை பண்ணுறானுங்க. அதனால் அது வீட் அவுட் பண்ணணும், களை எடுக்கணுன்றது உண்மைதான். இப்போ டி நகர் தொகுதியில் டி நகர் சத்யா போட்ட கேஸ் முக்கியமான கேஸ். 13,000 கள்ள ஓட்டு, சத்தம் ஓட்டு, ஊடு மாறினவன் எல்லாமே. அதில் அவர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கோர்ட்டில் கேஸ் போடும்போது டி நகர் சத்யா சொல்கிறார், 89ல் இருந்த வாக்காளர் பட்டியலில் இப்போ 21 எலெக்ஷன் அப்போ தான் அவர் பார்க்குறாரு, வெறும் 17% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் இன்னும் பல மடங்கு வந்திருக்கணும். அது புரியுதுங்களா நான் சொல்கிறது? வந்து அப்போ அது என்னென்னா வந்து வீட் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாமல் வச்சுருக்கான் அவன். அங்கே 137 ஓட்டில் அவர் தோத்தார். ஆமாம், சத்தம் ஓட்டு எல்லாம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் டெத் சர்டிஃபிகேட்டோட காமிச்சா கூட ஏற்றுக்க மாட்டேன்றான். அண்ணா திமுக கவர்மெண்ட்டில் அதிகாரி திமுக சாதகமாக இருக்கான். இந்த ஜனநாயக அற்புதத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். ஆமாம், அப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அதாவது 17% தான் வந்து ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இன்னும் பல மடங்கு ஆயிருக்கணுன்றார் அவர். அது உண்மை. புதுசாக சேரவும் உடலை இவனுங்க பழைய ஆளுங்களை கழிச்சு கட்டவும் இவங்க லிஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாத்தையும் வச்சுருந்துருக்காங்க திமுகன்றதான் அவரோட சார்ஜ். இதை பல இடங்களில் அண்ணா திமுகவும் செய்கிறோம். ஜெயலலிதா காலத்துலேருந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க இடங்கள்ல அவங்க ஓட்டெல்லாம் சத்தம் ஓட்டு ஊடுமு காலி பண்ணி போனவெல்லாம் அவங்க வச்சுன்னு இருக்காங்க. 2 பேரும் பண்ணுறாங்க இந்த வேலையை. அதனால தான் எஸ்ஆர்ன்றது ஒன்று வருது, வீட் அவுட் பண்ணணும், களையணும். ஆனால் என்னன்னா இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மிங்க. ஒரு மாதத்துல எப்படி பண்ணுவீங்க? இல்லை, நீங்கள் சொன்னது போல முன்னாடி பண்ணாங்க, அப்போ நம்ம போதிய வசதிகள் இல்லை. இப்போ வசதிகள் இருக்குது, சீக்கிரம் முடியும். எங்கே வசதி இருக்குது? என்ன வசதி உனக்கு நான் கேட்குறேன். ஒரு வீட்டுக்கு 3 தடவை ஒரு பிஎல்ஓ வந்துட்டு போகணுன்னா, எங்கள் வீட்டுக்குலாம் அது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்திருக்காங்க. பல இடங்கள் என்ன இருக்குது தெரியுமா? நாகப்பட்டினத்தில் நம்ம நண்பர் சொல்கிறார், எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தான் பேசும்போது சொன்னார், அவங்க நாகப்பட்டினத்தில் அவங்க தொகுதியில் வந்து தெருமுனையிலே வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி சொல்லி பிஎல்ஓ கிட்ட அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்றார். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து இந்த மாதிரி வந்து நடைமுறையில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. எஸ்ஐஆரை யாருமே எதிர்க்க முடியாதுங்க. அது ப்ராசஸ். அது ஆண்டுதோறும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. நேற்று சுப்ரீம் கோர்ட் கூட அதுதான் கேட்டிருக்குது. இது வந்து புதுசு ஒன்றும் இல்லையா, கடந்த முறை நடந்திருக்கு, இப்பயும் நடந்திருக்குதுன்னு. இவங்க மழை காலங்களில் நடக்கிறதுன்றதெல்லாம் கோர்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பீரியடில் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கபில் சிபல் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான கபில் சிபல் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மழை காலங்களோ இதுவோ முக்கியம் இல்லை. கடந்த முறை பண்ணும்போது 3 வருஷம் பண்ணது இப்போ 30 நாள் எப்படி பண்ணுறன்றது. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட இப்போ பாருங்கள், நேற்று வந்த செய்தி, இது வரைக்கும் சென்னை மாநகரத்தில் 25% ஓட்டர்ஸ் எடுத்துட்டான். ஏன்னா அவன் செத்துட்டான், அந்த அட்ரஸில் இல்லை. இப்போ ஜனவரி 9ஆம் தேதி டிசம்பர் 9 லிஸ்ட்டு போடுவான். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அடிப்பட்ட 25 பேர் அவன் நீக்கினா பாருங்கள், அதில் உயிரோட வாக்காளர்கள் இருக்காங்கன்னும் போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். எத்தனை பேர் பண்ணுவான், அடுத்த 1 மாதத்துக்குள்ளே எத்தனை பேர் பண்ணுவான், அதுதான் கேள்வி. டைம் ஃப்ரேம் தான் இங்கே பிரச்சனை. எஸ்ஐஆர் பிரச்சனை கிடையாது. இவங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கல. இந்த குறுகிய காலத்தில் ஏன் பண்ணுறேன்? ப்ளஸ் வந்து கடந்த காலங்களுக்கும் இப்பயுமான அடிப்படையான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? முந்திலாம் வந்து டிஎன் சேஷன் காலத்துலேருந்துங்க எலெக்ஷன் கமிஷனோட வேலை எவ்வளவு வாக்காளர்களில் பட்டியலில் சேர்க்கணுமோ வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது, அதிகபட்சமாக வந்து ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதிகமாக மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படணும், வாக்களிப்போரோட சதவீதத்தை அதிகரிக்கணுன்றது எலெக்ஷன் கமிஷனோட நோக்கமாக கொள்கையாக இருந்தது. இப்போ தலைகீழ் இருக்குது. எவ்வளோ பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அடிக்க முடியுமோ அடிக்கணும், எவ்வளோ பேரை ஓட்டிங் பூத்துக்கு வர முடியாமல் தடுக்க முடியுமோ தடுக்கணும். இதுதான் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்ட் சார். கால விரயம், அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் கரெக்ட். இவங்க சொல்கிற மாதிரி மழை வருது, இல்லை நீங்கள் வந்து தேவையில்லாதவங்களை உள்ளே புகுத்திடுவீங்க, இந்த மாதிரியான மற்ற காரணங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு காரணம் வேலிடான காரணம் சொல்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் தான். இது ஒன்று நம்ம வேலிடாக எடுத்துக்கணும். மற்றபடி இவங்க சொல்கிறது உங்களுக்கு தேவையானதை எடுத்துருவாங்க. இப்போ அதிமுகவில் சத்தியா போட்ட கேஸில் இவ்வளவு இருந்திருக்கு ஓட்டு, எனக்கு சாதகமான ஓட்டு எடுத்துட்டாங்க, இருந்தவங்க ஓட்டை வச்சு போட்டிருக்காங்க, கள்ள ஓட்டு, இதெல்லாம் சொன்னவங்க. அப்போ திமுக இதை கண்டுதான் அஞ்சுதோ, நமக்கு சாதகமான ஓட்டை எடுத்துருவாங்க. இந்த அச்சம் கூட திமுக இருக்கலாங்க. ஆனால் மெயினாக அவங்க கிளப்பக்கூடிய அந்த அச்சம் நியாயமானதுங்க. அது திமுக சம்மந்தப்பட்டது இல்லை, ஒவ்வொரு வாக்காளரும் சம்மந்தப்பட்டது. ஏங்க நான் திரும்ப உங்களை கேட்குறேங்க, நீங்கள் குறைஞ்சது 1 வருஷம் நடத்த வேண்டிய ப்ராசஸை 1 மாதத்தில் எப்படி நடத்துவீங்க? பீகாரில் 65 லட்சம் ஓட்டர்ஸ் எடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடுமையாக போராடின பிறகு 21 லட்சம் ஓட்டர்ஸை சேர்த்தான். அந்த சேர்த்த 21 லட்சம் பேர் இந்த 65லேருந்தா அல்லது வெளியிலேருந்தான்னு தெரியாது. அந்த ஃபைனலாக போகும்போது 45 லட்சம் ஓட்டர்ஸ் காலிங்க.
ஒவ்வொரு தொகுதியில் இது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துங்க. நீங்கள் இந்த பயம், இந்த அச்சம் வந்து நியாயமானதுங்க. இது திமுக சம்மந்தப்பட்டதாக நீங்கள் பார்க்காதீங்க. கொத்து கொத்தா வாக்காளர்களை பட்டியலேருந்து அடிக்கும்போது எல்லார் ஓட்டும் போகும். அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோன்ட்டு அங்கே போய் என்ன பல்ட்டி அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? அது தப்பு இல்லாமல் நடக்கும். ஜட்ஜஸ் நல்லா கேட்டிருக்காங்க. இது எஸ்ஐஆர் வேணான்னு கேட்ட பெட்டிஷன், வேணுன்ற பெட்டிஷனை தனியாக ஃபைல் பண்ணி இது எதுக்கு வரணும்? அப்போ ஏங்க இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த எஸ்ஐஆர் ஆதரித்து தமிழ்நாட்டில் அதிமுகவும் பிஜேபியும் பேசுறதுன்றது ரொம்ப 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 முட்டாள்தனமானது. பர்சனலாக பிஜேபியில் இருக்க விஷயம் தெரிஞ்ச கேடர்ஸ் கிட்ட ஏடிஎம்கேல பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, புலம்புறாங்க, எங்கள் தலைவர்கள் தப்பு பண்ணுறாங்க, கிரவுண்டில் நிலைமை வேற, எங்கள் ஓட்டும் சேர்ந்து போகுதுன்றான். ஆக்சுவலாக இதுக்கு பதற திமுக தான் ஓட்டை எப்படியோ உள்ளே கொண்டு வந்துடுவோம். ஆனால் இதை ஆதரிக்கிற அதிமுக பிஜேபி தான் கோட்டை விட்டு நிற்க போகிறான். நேற்று வரைக்குங்க 25% ஓட்டு சென்னை மாநகரத்தில் மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க லிஸ்ட்டில். அவன் டிசம்பர் 9 லிஸ்ட்டை போட்டு ஜனவரி 9க்குள்ளே எத்தனை பேர் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சேருவான்? அதில் 1 மந்த்துக்குள்ளே எத்தனை பேர் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஆர்வம் காட்டுவாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறதுக்கு? வேறு மாவட்டங்கள்லேருந்து வேலைக்கு வந்தவங்க திரும்ப இங்கே போய் இதுக்காக வேலை கட்டு போய் பண்ணுவாங்க. பொதுவாகவே மனித மனநிலைன்றது 1 மாதத்துக்குள்ளே போய் நீங்கள் போடணுமா? அதில் இன்னொன்று என்னன்னா, எஸ்ஐஆரில் வந்து இப்போ பேர் அடிச்சிட்டான போது இவங்க வேற இன்னொரு திமுக பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவங்க ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க, தெருவில் இறங்கி போராடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது, கரெக்டாக. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்ப் டெஸ்க்னு ஒன்று வச்சுருக்காங்க, வக்கீல் லாயர்ஸ் டீம் வச்சுருக்காங்க, வார் ரூம் வச்சு எஸ்ஐஆரில் பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக அவங்க பண்ணுறாங்க, பாராட்டுக்குரியது திமுக. ஆனால் இன்னொரு பெரிய தப்பை என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட எஸ்ஐஆரை பற்றின ஒரு பயத்தை தொடர்ந்து கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எஸ்ஐஆரை பற்றின தொடர்ந்து அது ஆபத்தானது தாங்க. ஆனால் நீங்கள் பயத்தை கிளப்பும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 9 அவன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடும்போது பேர் இல்லை. ஏற்கனவே இது வரைக்கும் சென்னையில் மட்டும் 25% காலியாக இருக்குது. மொத்தத்தில் எவ்வளோ போகுது சென்னையில், தமிழ்நாடு பூரா எவ்வளோ போகுதுன்னு தெரியல. டிசம்பர் 9 லிஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஒரு 25% ஓவரால் தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டு காலின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் வந்து மல்லு கட்டிக்கிட்டு போய் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ப்பான்? அவனை மனசில் என்ன தோணுன்னா, எஸ்ஐஆர் எப்படி இருந்தாலும் நம்மளை மோடி ஓட்டை ஒழிச்சிட்டு வர எப்பாயா அப்படின்றான். இது போய் நான் மெனக்கடணுமா? ஒரு தடவை போவான் பூத்துக்கு, 2வது தடவை போவானான்னு சொல்ல முடியாது. ஆனால் போலிங் டே அன்னைக்கு கதறுவான். அன்னைக்கு தான் அவருக்கு தோணும். புரியுதா நான் சொல்கிறது? திமுக பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, எஸ்ஐஆரை எதிர்க்கிறதோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதோ, பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறதோ, ஹெல்ப் டெஸ்க் வச்சதோ, வார் ரூம் பண்ணதோ கிடையாது. அதெல்லாம் பர்ஃபெக்ட்லி கரெக்டு. அதை பற்றின பயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் அவங்க தவிர்க்கணும். ஓகே சார், பயத்தை கிளப்பிட்டு இன்னொன்று இந்த பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை திமுக அந்த பகுதி நிர்வாகிகளே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேங்க. அதிமுக காரனும் போகிறாங்க, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல ஏடிஎம்கேவும் போகிறான், இன்னொன்று டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ரெகக்னைஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணணும். பிஎல்ஓவில் பண்ண முடியாதுங்க, லிஸ்ட் எடுக்க முடியலங்க. நான் பார்க்குறேங்க, என்னோட அனுபவத்தில் நான் சொன்னேங்க. நெருங்கிய நண்பர்கள் அவரோட பகுதியில் நான் போய் பார்க்கும்போது அந்த பிஎல்ஓவோட அந்த கரெக்டாக பிஎல்ஓவால் அந்த லிஸ்ட்டு எடுக்க முடியல. உள்ளே இருந்து கூட வந்திருக்க திமுக காரன் எடுத்து கொடுக்குறாரு, இன்னொரு இடத்துல அதிமுக எடுத்து கொடுக்குறாரு. பிஎல்ஓஸுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. அவங்க சேர்க்கலை, ஸ்பாட் அவுட் பண்ணுறாங்க. பிஎல்ஓவில் பண்ண முடியாதுங்க, டைம் இல்லைங்க. 500 வீடு ஒரு நாளைக்கு கவர் பண்ணுன்றாங்க. ஏன்னா புத்தி இருக்காங்க, ஒரு நாளைக்கு 30 வீடுக்கு மேலே கவர் பண்ண முடியாதுங்க. 50 வீடு போகலாம் அதிகபட்சம். 500 வீட்டுக்கு எப்படி போவேன்? 500 வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு நோட்டீஸ் கூட போட்டு ஓட முடியாது. பேப்பர் போடுறவங்க கூட ஒரு நாளைக்கு 500 வீட்டுக்கு போடுவானா? சென்னை கூட அது ஒரு வீட்டுக்கு போய் நீ ஃபார்மை கொடுத்து நிற்கிறேன்னா மினிமம் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகுது. பிஎல்ஓக்கு கட்சி தலைவர், கட்சி பிரமுகர்கள், அது திமுகவோ அதிமுகவோ ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது தம்பி. எங்கேயுமே தாவேக்கா பிரமுகர்கள் ஹெல்ப் பண்ணுறதை நான் பார்க்கல. அதை பேசுங்க. நான் தான் மாற்றுன்னு சொல்கிறேன்ல, உங்கள் ஆளுங்க எங்கே? இதுதானே அரசியல். அதை விட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் விடுறது, இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருல்ல. இல்லை, அரசியல் முக்கியமான பேஸ் இதுன்றதே மறந்துட்டாரு போல. ஐயா அதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பேசணுமே, முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார் விஜய்? 69 மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆமாம். வேறு என்ன சொன்னார்? அவங்க வந்து தமிழ் பேசுவாங்க, ஆனால் வந்து அதிகாரத்துக்கு வந்து அமைதியாக உட்காருவாங்க, சாதிய கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அப்புறம் வேற என்ன 2 பாயிண்ட்டு, முக்கியமான 2 பாயிண்ட்? என்ன 2 பாயிண்ட் சொல்லுங்கள். அடுத்து வந்து அறிவு திருவிழான்னு அவதூறு திருவிழா. எஸ்ஐஆர்ல வந்து யாரை எதிர்த்து பேசணும் அவங்கள பேசாம எங்களை பேசுறீங்க. அவங்கள பேசுறான், சரி. நீங்க என்ன பண்ணீங்க எஸ்ஐஆருக்கு? பிஎல்ஓவோட திமுக காரம் போறான், அதிமுக காரம் போறான்னு புலம்புறீங்களே, ஏன் தாவேகா காரம் போலன்னு நான் கேட்குறேன். தம்பி நீ போ, அதான் உன் அரசியல். தினமலரில் ஒரு ஃபோட்டோ, திருச்சி தொகுதியில் பிஎல்ஓ உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் திமுக பிரதிநிதி, அந்த பக்கம் அதிமுக பிரதிநிதி உட்காந்து அந்த லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை அலோவ் பண்ணுங்க, தப்பே கிடையாதுங்க. இவங்க தாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. லோக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் தான் பேக் போனு.
ஒரு இடத்துல கூட தாவகக்காரன் நான் பார்க்கலையே. சீரியஸ்னஸ் விஜய்க்கு புரியல, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது வேறு சப்ஜெக்ட், அதை முடிச்சிட்டோம் நம்ம. ஆகவே இன் பிரின்சிபல் எஸ்ஐஆர் ஸ்டேலாம் கொடுக்க மாட்டான் சுப்ரீம் கோர்ட். எஸ்ஐஆருக்கு மக்களை திமுகவும் அண்ணா திமுகவும் தயார்படுத்தணும். புலம்புறது பயமுறுத்துறது வேண்டாம், அதனால பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், இதில் வந்து எல்லாருமே அந்த நேர விரையை மற்ற எஸ்ஐஆரில் பேசக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த கள்ள ஓட்டு அப்படின்றது பெரிதாக பேசப்படுகிறது. நிர்மலா சீதாராமன் கூட பேசியிருந்தாங்க, முதல்வரின் தொகுதி கொளத்தூர்ல 4000 ஓட்டு கள்ள ஓட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது அந்த கள்ள ஓட்டு இப்போ சாத்தியமா சார்? முன்னாடி ஓட்டு குத்தி சீக்கிரம் வச்சு அந்த பேப்பர் போடும்போது ஓகே, இப்போ அந்த மிஷின் இருக்கும்போது இது சாத்தியமா இருக்குது? இருக்கு, அது எல்லாருமே பண்றாங்க. இவங்க மட்டும் பண்ணல, திமுக மட்டும் பண்ணல, அண்ணா திமுக பண்றாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு எந்த அளவுக்கு இதுல உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மோடி தொகுதியிலே நடந்துன்றாங்க, வாரணாசியிலே ஏகப்பட்ட குளறுபடி இந்தியா பூரா நடக்குது. அதுக்கு தான் எஸ்ஐஆர் வேணுன்றது. எஸ்ஐஆர் கண்டிப்பா வேணுங்க, டைம் ஃப்ரேம் தாங்க பிரச்சனை. ஜூன்ல ஆரம்பிச்சிருக்க வேண்டியதை நவம்பர்ல ஆரம்பிக்கிறான், ஒரு மாசத்துல எப்படி முடிப்பணி? கள்ள ஓட்டு எல்லா தொகுதியிலும் கள்ள ஓட்டுன்னு எக்ஸஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே அட்ரஸ்ல 80 பேர் இருக்காங்கன்றாங்க. ஒரே அட்ரஸ்ல 52 பேர் ஒரே அட்ரஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அங்க சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாரு. ஒரே இதுல கர்நாடகாவில் சொன்னார் தெரியுமா? ஆமா, ஹஷின்புரா ஏதோ ஒரு தொகுதியில சொன்னார் அவர். ஒரே ஓட்டுல 90 ஓட்டு அனுமதி இருந்ததுனாரு. இது இந்தியா பூரா இருக்க பிரச்சனைங்க. இது இந்தியா பூரா இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் எஸ்ஐஆர் வேணுன்றது. எஸ்ஐஆர் கண்டிப்பா வேணும், டைம் ஃப்ரேம் தான் தப்பு. களை எடுக்கணுங்க, கொத்து கொத்தா கொண்டு போய் கள்ள ஓட்டு குத்துறானுங்க, 2 பேரும் குத்துறாங்க. இல்லை சார், நீங்களும் ஓட்டு போட அந்த பூத்துக்குள்ள போயிருப்பீங்க. நம்ம ஓட்டு போட பார்க்குறோம், ஒவ்வொரு கட்சி ஆளுங்களும் உட்காந்துருக்காங்க அந்த பூத் ஏஜென்ட் சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது 4 கட்சி 5 கட்சி பூத் ஏஜென்ட் இருக்கும்போது நம்ம ஓட்டு போட்டு வரணும், வரும்போது நேம் டிக் பண்றாங்க. இப்படி நடந்துமா கள்ள ஓட்டு நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது. அது நடக்குது. மதிய சாயங்காலம் 3 மணிக்கு மேல குத்துவானுங்க. இன்னமும் நடக்குது. அது ஒரு காலம் குத்துறானோ இல்லையாங்க, ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாதுங்க. நீங்க வந்து அதோட யூட்டிலிட்டி வேல்யூக்கு போய் பார்க்குறீங்க, அது யூஸ் ஆச்சா ஆகலையான்னு. ஓட்டர் லிஸ்ட்ன்றது சாக்ரோசன்ட், புனிதமானது. ஓட்டர் லிஸ்ட்ல செத்தவன் பேர் அட்ரஸ்ல இல்லாதவன் பேர் இருந்துன்னா அதோட நிறுத்திக்குவாங்க, அது ஆபத்தானது. அவன் ஓட்டை போட்டானா போடலையான்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? ஓட்டர் லிஸ்ட்ல இவ்வளோ கள்ள ஓட்டு இருக்குன்றது பிரச்சனை, அதை தான் நான் பேச முடியும். அவன் பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பான், இவன் உட்காந்துருப்பான், ஃபோட்டோ காமிக்கணும், போலிங் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாரு, கேமரா இருக்குது, எப்படி குத்துவான், இதெல்லாம் வெதண்டாவாதம். ஓட்டர் லிஸ்ட்ல கள்ள ஓட்டு, ஏதாவது வந்து இன்வேலிட் ஓட்ஸ்னு சொல்லக்கூடிய, இப்போ 4000 ஓட்டுன்றாங்க அந்த அம்மா, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இவர் 13,000 ஓட்டுன்றாரு, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஏன்னா 137 ஓட்டில் அவர் தோத்தாரு. 4000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அது கள்ள ஓட்டுன்னா அவன் ஓட்டு போடுறான் போடலன்னு பிரச்சனை இல்லை. போகஸ் ஓட்டர்ஸ் அது பேர். இட் இஸ் நாட் போகஸ் ஓட்டிங் வி ஆர் டாக்கிங். போகஸ் ஓட்டர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கு தானே எஸ்ஐஆர் வேணுன்றோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுல அந்த காலதாமதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தேவையற்றது தானே இப்போ? ஆமாம், அது தேவையற்றது. அதுல மட்டும் பிடிவாதமா இருக்கு திமுக. திரும்ப கூட்டணி கட்சிகளா கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் தெரியாம போற மாதிரி இருக்கு. அது அரசியல், அது அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் தாங்க மெயின். எஸ்ஐஆர் யாருமே என் பிரின்சிபல் எதிர்க்க முடியாதுங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பயப்படுறான்னு இருக்கும். கபில் சிபல் ஆனதால நேற்று இந்த பெட்டிஷன் நின்றுருக்கு, இல்லாட்டி நேற்று டிஸ்மிஸ் ஆகிருக்கும். கபில் சிபலோட பர்சனாலிட்டிக்காக ஜட்ஜு வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாரு. இல்லாட்டி நேற்று கேட்ட கேள்விக்கு நேற்று டிஸ்மிஸ் பண்ணிருப்பான் எடுத்து. அதுக்கு தானே பெரிய வக்கீல்கள் கொண்டு போய் நிறுத்துறது. அவங்க ஸ்டேச்சருக்காக அது நிற்கும், அவங்க ஆளுமைக்காக அது நிற்கும். ஒரே ஒரு பாயிண்ட் தானே கபில் சிபல் சொல்லார். கடந்த முறை பண்ணும்போது 3 வருஷம் பண்ணது 30 நாளில் பண்ணுறாங்கன்றாரு. இந்த கிரவுண்ட்ஸ் தான் அவர் எடுக்கிறாரு. இது ஒன்று தான் வேலிட்னு அவருக்கே தெரிஞ்சு. ஆமாம், அதுதானே நான் சொல்கிறேன். இன்னைக்கு கபில் சிபல் சொல்கிறதா என்னோட, அஃப்கோர்ஸ் அதை வச்சு தானே நம்மலாம் பேச முடியும். அதுதான் வேலிட் கிரவுண்டு சார், கரெக்டாக சொன்னீங்க. மற்றது எதுவுமே வேலிட் கிரவுண்டு கிடையாது. அவன் கள்ள ஓட்டு குத்துவான், இவன் கள்ள ஓட்டு குத்துவான், அதுதானே எடுக்கிறது. பிரச்சனையாக தானே உங்களுக்கு. ஓகே சார், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பிரச்சனை என்ன இருக்குன்னா, அந்த முழு நேர டிஜிபி இன்னும் போடாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, அண்ணாமலை எல்லாருமே அதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. சார், அது ரொம்ப தமிழக அரசு செய்கிற தவறு சார். முழு நேர டிஜிபி விரைவில் அவர்கள் நியமனம் செய்யணும். இது காவல்துறையோட நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே வந்துட்டு இருக்கு சார். ஆகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 4 வருஷத்தில் ஒழுங்காக தான் போட்டாங்க. 2 வருஷம் சைலேந்திர பாபு இருந்தார், அப்புறம் சங்கர் ஜிவால் இருந்தார். இந்த முறை சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகி 3 மாதம் முடிய, ஆகஸ்ட் 31 போனார். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் முடிய போது நமக்கு ரெகுலர் டிஜி இல்லைன்றது தப்புங்க. அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்ற எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் தெரிவிக்கக்கூடிய கருத்து ரொம்ப நியாயமான கருத்து. முழுநேர டிஜிபி தமிழக காவல்துறைக்கு கண்டிப்பாக தேவை. அதுவும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்க சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகளுக்கு மாறாக முழுநேர டிஜிபியை நியமிப்பதில் தமிழக அரசு காலதாமதம் செய்வது என்பது என்னை பொறுத்தவரையில் துரதிருஷ்டவசமானது. இது ஒரு காரணமாக பார்க்கப்படுமா? இப்போ பல பேர் குற்றச்சாட்டுகள் நடக்குது இல்லை, இவர் அது ஒரு காரணமாகவும் ஒரு கட்டத்தில் சொல்லப்படும்.
முழு நேர டிஜிபி இல்லாதது ஒரு பிரச்சனை, ஒரு 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 குற்றச்சாட்டாக எழும், ஒரு காரணமாக சொல்லப்படும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு சிக்கலாக மாறிட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் கோயிலுக்குள்ள 2 காவலாளிகள் வெட்டி கொண்டு இருக்காங்க. இந்த கடந்த 10 நாட்களில் நடந்த சம்பவங்களை பாருங்க. திருச்சி காவலர் குடியிருப்புக்குள்ள பூந்து வெட்டுறான், செத்துட்டான், கொலை 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 நடந்திருக்கு. ஆமாம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு முழு நேர டிஜிபி இல்லாதோட விளைவு என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து நியாயமானது. நல்லா தான் போயிட்டு இருந்தது திமுக கவர்மெண்ட்டு. திடீர்னு கடந்த 3 மாதங்களாக அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கிலே ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவெடுத்து கொண்டிருக்கின்றன. அதிகாரிகளின் கைக்குள்ளே அரசு அப்போ முடங்கிருச்சா அப்படின்னு அது எனக்கு தெரியாதுங்க. அது எதனால மற்ற இதுல பிரச்சனைகள் இருக்கும், செய்ய முடியாத காரணமே இல்லையா? அதுதான் புரியலன்ற நான் நோக்கம் யாருக்கும் கற்பிக்க விரும்பல தம்பி. பட் எனக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி நீங்கள் இந்த நேரம் ஜட்ஜ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். யூபிஎஸ்சி லிஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் இந்த காலதாமதம்? இது எதிர்கட்சிகளுக்கு வெறுவாயம் மேல்றவங்களுக்கு அவல் கொடுக்குற மாதிரி ஏன் நீங்கள் இதை செய்றீங்க? ரெண்டாவது, முழு நேர டிஜிபியை நியமனம் செய்யாதது என்பது காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தும், மொரால் போயிடும்வாங்க. அதுவே தமிழக அரசு தான் முடிவு செய்யணும். நம்ம ஏன்னா 75 வருஷ கட்சி 26-27 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. ஸ்டாலினே கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இப்போ இவங்கெல்லாம் இந்த தப்பு பண்ணுறாங்க. அது எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தேகமே கிடையாது உங்களுக்கு வந்து. இது வந்து திமுக அந்த 4-2 ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்குன்றதான் மேஜர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்குதோ. பர்செப்ஷன் வாரில் வேற தோத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறது தான் கொஞ்சம் கூட குறைய நடந்தாலும் இந்த மாதிரி முழு நேர டிஜிபியை போடாதது, அப்புறம் நடவடிக்கை எடுக்காதது. நீங்கள் இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டு, ராஜபாளையம் போய் கோயிலுள்ளே 2 பேரை வெட்டுறான்னா என்னங்க அப்புறம் சிசிடிவியெல்லாம் உடச்சிட்டு 2 காவலாளிகளை வெட்டி கொலை பண்ணுறாங்கன்னா சாமானிய மனிதனை ஒரு அரசால் பாதுகாக்க முடியலன்னா, ஆமாம், 50 வயசு ஒருத்தருக்கு 65 வயசு அப்பாவி மக்கள் இல்லையா? ஆமாம் இல்லையா? வயிற்று பாட்டுக்கு தானே வரான் கோயிலுக்கு. கோயிலுக்குள்ளேயே போந்து வெட்டுறான்னா அப்புறம் எங்கெங்க போவான்? அதுமாதிரி போலீஸ் குடியிருப்புக்குள்ள ஓடுறான், ஓடுறான். போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள போனா தப்பிச்சலான்ட்டு தானே ஓடுறான். அதுல ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள பூந்து இல்லை வெட்டுறான். இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்ததே கிடையாது உங்களுக்கு. இல்லை முன்னாடியெல்லாம் சிறுபிள்ளையா இருக்கும்போது இதை ஏதாவது செய்யலை, இப்படி செய்யலை, எங்களுக்கு இதை சிவனதை செய்யலைன்னா குற்றச்சாட்டு எழுப்ப ஒன்று இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்லை ஊழல். இது 2 தான் 1-2 மாறி மாறி இடத்த பிடிக்கல. ஊழலுக்கு ஈக்குவலாக சட்டம் ஒழுங்கு வந்துடுச்சு. ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலை தாங்க ஸ்டாலினுக்கு உருவெடுத்திருக்கு. அவர் சீக்கிரமாக ஒரு முதலமைச்சர் சரி பண்ணலைன்னா திமுகவுக்கு வந்து எலெக்ஷன் டைமில் இது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுக்கும். இதில் அந்த முழு நேர டிஜிபியை போடாதது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு காரணமாக சொல்லப்படும். இல்லை, எடப்பாடி அவர்கள் பழு இல்லாத ஒரு வேலையே இவங்களால செய்ய முடியலை, பழு அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். நியாயமான கேள்வி தாங்க. இன்னைக்கு இதே எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து முழு நேர டிஜிபியை போடாத சூழல் இருந்ததுன்னா திமுக அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கியிருக்கும். ஆனால் அதிமுகவால் அது ஓரளவு தான் பிரச்சனையாக உருவாக்க முடியுது. இந்த நிலைமை இன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட்ல ஃபுல் டைம் டிஜிபியை போடாமல் இருந்திருந்தாங்கன்னா, 3 மாதம் பொறுப்பு டிஜிபி இருந்ததா தமிழ்நாட்டில் திமுக பெரிய அரசியல் பண்ணியிருக்கும். அது ஏன் சார் அதிமுக பண்ண முடியலை? அதுதான் அதிமுக இல்லை பிரிந்த அதிமுக அப்படின்றனால ஒரு காரணமா? அதெல்லாம் இருந்தால் மட்டும் அப்படியே செஞ்சிருவாங்க பாருங்க. சரி, அதிமுக மட்டும்தான். ஒரு பக்கம் சீமான் இருக்காரு, இப்போ புதுசாக விஜய் இருக்காரு. இவங்கனால வந்து நான் கேட்குறேன், விஜய் இந்த அரசியல் எங்க கையில் ஃபுல் டைம் டிஜிபியை தமிழ்நாட்டுக்கு போடலைன்னு ஏங்க விஜய் பேசலை? இது புரியலையா அவருக்கு? இல்லை சொல்ல ஆள் இல்லையா? எஸ்ஐஆரே இப்போதான் சொல்லியிருக்கீங்க. அவருக்கு பேப்பர் படிச்சாலா தெரியணும் இல்லைங்க. எதிர்கட்சி தலைவரோட அறிக்கைகளையாவது குறைஞ்சபட்சம் படிச்சாருனாலாவது அவருக்கு புரியணும் இல்லை. நான் அடுத்த சிஎம் ஆக போகிறேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி ஃபுல் டைம் டிஜிபி இல்லைன்னு பிரதான எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி பேசுது, பிஜேபி பேசுது. நீங்கள் தாவேக்காயே முழு நேர டிஜிபி இல்லைன்ற பிரச்சனையை கையில் எடுக்க தயங்குறாங்க. அதோட சீரியஸ்னஸ் புரியல இல்லையா? அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு தெரியாதுன்னாது உங்களுக்கு தெரியல. இதுக்கு தான் அனுபவசாலி வேணுன்றது. இளைஞர்களும் அனுபவசாலிகளும் முதியவர்களும் நிறைந்தது தான் அரசியல். முழுக்க முதியவர்கள் இருந்தால் அது ஓல்டேஜ் ஹோம், முழுக்க இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அது வந்து கிளப். அது ஸோ 2 கம்பைண்டாக இருக்கணும். விஜய் தான் முடிவு பண்ணணும். நம்ம என்ன இருக்குது, நம்ம யார் இதை சொல்கிறது? ஓகே சார், இன்றைக்கு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கூட விசிக தலைவர் திருமாவளவன் வரும்போது பதாகைகள் பேனர் வச்சுருந்தாங்க, வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த பேனர்லாம் எடுத்துட்டாங்க. செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏன் வச்ச பேனரை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இருக்குதுன்னு திருமாவளவன் சமாளிக்கிறாரு. அப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில் ஒரு அச்சம் வருதோ, முதல்வர்னு போட்டதுக்கே இப்பெல்லாம் போடாதீங்கன்னு திருமாவளவன் சொல்லி ஒரு அச்சம் வந்துருச்சோ, முதல்வர் போட்டுக்கிற கூட தகுதி இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா விசிக அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? முதலமைச்சராக தங்கள் தலைவரை வர்ணித்து கொள்ளக்கூடிய உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்குது. ஆமாம், விசிகாக்கும் இருக்குது,
முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி திருமாவுக்கும் இருக்குது, நான் நம்புகிறேன். ம். ஆனால் அவங்க அதை மறைச்சாங்க ஏன்றது எனக்கு தெரியல. நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. இது பயத்தின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாமா? அவர்களை கேளுங்கள். கேட்க வேண்டியது விசிகா நண்பர்களை தான், என்கிட்ட கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒரு சின்ன சம்பவம், நான் நேரில் அதை பார்க்கல, அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ம். தங்கள் தலைவரை வருங்கால முதலமைச்சரே என்று சொல்லி பேனர் வைக்கக்கூடிய உரிமை விசிகா தொண்டர்களுக்கு இருக்கிறது. அவ்வளோதான், அதோட நான் நிறுத்திக்கிறேன். அது மேற்கொண்டு அதை எடுத்தாங்களா வச்சாங்களான்லாம் எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் போட்டுக்கொள்ள உரிமை இருக்கிறது. தாராளமாக இருக்குது. அதில் என்ன அவங்களுக்கு மட்டுமா இருக்குது? சீமானுக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு இருக்குது, ம். அன்புமணிக்கு இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் சார். ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு? இல்லை கூட்டணி தர்மம் அதனால தான் அப்படின்னு அதில் காரணத்தை என்ன கொண்டு வந்தாங்க. கூட்டணி தர்மம்னா என்ன வந்து உங்களுக்கு இது என்ன கதையாக இருக்குது? அது வந்து ம். வருங்கால முதலமைச்சரேன்னு தங்கள் தலைவரை சொல்லக்கூடிய உரிமை காங்கிரஸுக்கு இருக்குது, செல்வ பெருந்தகையை பார்த்து. திருமாவை சொல்லக்கூடிய உரிமை விசிகாக்கு இருக்குது. ம். அதற்கு 214 தொகுதியில் பெரும்பான்மையில் என்ன தானே சார் அந்த பெயரையே போட்டுக்க முடியும்? அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகாதீங்க. சொல்லக்கூடிய உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டிங்க, உரிமை இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் நீங்கள் போகக்கூடாது. பேனரோட தான் நின்று அவ்வளோதாங்க. அந்த உங்கள் கேள்வி அதோட உரிமை இருக்கா, நீங்கள் உரிமை இருக்குது, அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு வந்து தேவையில்லாது. அதெல்லாம் கருத்தியல் ரீதியாக அது உரிமை இருக்கா? இருக்குது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.